ரொம்ப நாள் கழிச்சு சொரக்காய் வாங்கினேன். ஸோ எனக்கு எனக்கு ஞாபகம் வந்த டிஷ் பசாரு தான். கர்நாடகாவோட ஒரு ஆத்தென்டிக் டிஷ்ஷுன்னு தான் சொல்லணும். அங்கே இருக்க வில்லேஜ் சைட்ஸ்லாம் மேக்ஸிமம் இதை எப்பயுமே செஞ்சுட்ருப்பாங்க. விறகடுப்பில் வெங்காயம் தக்காளியும் சுட்டு எடுக்கிறது தான் இதோட மெயின் ஃப்ளேவர். சுட்டது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் ஈஸியாக பீல் ஆஃப் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், வெந்த காயாக இருந்தாலும் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த பருப்பு வேக வச்ச காய், மிளகு, சீரகம், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், அரைச்ச மசாலா, கொஞ்சமாக வேக வச்சிருக்க காயும் பருப்பும் சேர்த்துட்டு அடுத்து வேக வச்ச தண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதையும் இதோட சேர்த்துக்கணும். அடுத்து நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டு உப்பு பார்த்து சரி பார்த்துட்டு குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிட்டா குழம்பு ரெடி. அடுத்து அந்த காய் இருக்கும்ல அதை தாளிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், மிளகாய் சேர்த்துட்டு காயை சேர்த்து கலரி எடுத்துக்கலாம். சுட சுட சாதம், சூடாக குழம்பு ஊற்றிட்டு பசாருவை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த லாக்ல சந்திக்கலாம். டட்டா.